அஸ்ஸலாமு அலைக்கும். உணவு தட்டு வியூவர்ஸ்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு புது மாதிரியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக பூரியான் நாகப்பட்டினம், காரைக்கால், நாகூர் சைட்லாம் ரொம்ப ஃபேமஸானது. அப்படி செய்கிற பூரியானுக்கு ஸ்டஃபிங்காக தேங்காய் திருவல் வைப்பாங்க. ஆனால் நம்ம இப்போ பெங்களூர் ஸ்டைலில் உள்ளக்க ஹல்வா வச்சு செய்ய போகிறோம். வெளியே கிறிஸ்பியாக உள்ளக்க ஜூஸியாக ரொம்ப டெம்ப்டான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? இதுக்காக நான் ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். கூடவே ஒரு 20 பாதாம் பருப்பையும் ஊற வச்சுக்கிறேன். இது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறணும். அரை மணி நேரம் கழித்து இந்த கடலைப்பருப்பை நம்ம களைஞ்சிட்டு குக்கரில் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலும் லோ ஃப்ளேமில் 3 விசிலும் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கிற டைமில் நம்ம மாவு பிணைஞ்சி வச்சிடலாம். ஒரு 250 கிராம் மைதா மாவில் 2 டேபிள் ஸ்பூன் வனஸ்பதி, அரை ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இறுக்கமாக பிணைஞ்சி வச்சுக்கலாம். ரொம்ப கொடகொடப்பாக இல்லாமல் ஓரளவு கெட்டியாக பிணைஞ்சி ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுக்குவோம். இப்போது நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இந்த பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணியாக இருந்துச்சுன்னா தண்ணியை எடுத்து நவற்றிட்டு இந்த பருப்பை ஒரு தட்டில் ஆற விட்டுக்கலாம். இது ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொடுத்து சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பாதாம் பருப்பை ஊற வச்சுருந்தோம்ல, அதை தோல்கள் எடுத்துகிட்டு ஒரு 3 ஏலக்காய், கொஞ்சமாக என்கிட்ட இருந்த முந்திரி பருப்பையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிறேன். நம்மளுக்கு ஸ்டஃபிங்க்கு தேவையான பொருள்லாம் ரெடி ஆகிடுச்சு. வெந்த பருப்பு, அரைச்ச பாதாம் பருப்பு, அப்புறம் இந்த டெசிகேட்டட் கோகோனட் நான் எடுத்து வச்சுக்கிறேன். உங்ககிட்ட தேங்காய் பூ இருந்தாலும் ஒரு கப் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூனு பால் பவுட்ரு, சீனி. இதை வச்சு தான் நம்ம இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பருப்பு கலவையை உள்ளே சேர்த்து அந்த பருப்பு வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணி நல்லா இதை சுருள விட்டுக்கலாம். இதே நல்லா வெந்து வர்ற டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பருப்பு கலவைகளையும் உள்ளே சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் கலவையை உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் பால் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். கைவிடாமல் அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கோங்க. நான் வீடியோ பர்பஸ்க்காக ஒரு 2 ட்ராப்பு ஃபுட் கலர்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ட்ரெடிஷ்னல் ரெசிப்பியில் குங்குமப்பூ ஆட் பண்ணுவாங்க. உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா இப்படி இறுகி வரப்போம்போதே நம்ம எடுத்து வச்சுருந்த சுகரை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். சீனியை உள்ளே ஆட் பண்ணோன்னா அது இலக்கலாக வரும். அந்த டைமில் நம்ம டெசிகேட்டட் கோகோனட்டையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா இது இறுகி வர்ற அளவுக்கு நல்ல ஒரு ஹல்வா பதத்துக்கு கிண்டி எடுத்துக்கலாம். இது ஆற ஆற நல்லா இறுகி ஹல்வா மாதிரி வந்துடும். இப்போ நம்ம மாவை திரட்டிக்கலாம். நாகூர் ட்ரெடிஷ்னல் ரெசிப்பியில் இந்த பூரியான திரட்டுறதுக்கு ஒரு பக்குவமே இருக்கும். ரொம்ப மொத்தமாக இல்லாமல் ரொம்ப சன்னமாக திரட்டணும். எப்படிங்கிறது வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ நம்மளுடைய ஸ்டஃபிங்குமே நல்லா இறுகி வந்துருச்சு. சின்ன பால்ஸாக உருட்டி உங்களுக்கு எந்த சைஸ்க்கு தேவைப்படுதோ அந்த சைஸ்க்கு ஒரு தட்டையை எடுத்து இந்த மாதிரி வச்சு ஓரங்களை வெட்டிக்கலாம். உங்களால் ரவுண்டாக திரட்ட முடியும்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் ஓரங்களை வெட்டாமே பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு எல்லாம் ஒரே சைஸாக இருக்கணுங்கிறதுக்காக கட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஓரங்களை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்டஃபிங்கை ஒரு ஸ்பூன் எடுத்து உள்ளே வச்சு இது இப்படியே ஒட்டணும்னா ஒட்டாது. அதனால் லைட்டாக வெறும் தண்ணி ஓரத்தில் அப்ளை பண்ணிவிட்டு அழகாக நான் வீடியோவில் காட்டுற மாதிரி 2 சைடையும் நீங்கள் லாக் பண்ணி விட்டுக்கோங்க. அதிக தண்ணி வச்சிடாமல் கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன்றை பற்ற மாதிரி லாக் பண்ணிவிட்டு எங்கள் ஊர் பாரம்பரிய டிசைனை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை கொச்சங்குத்துறதுன்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு இது பண்ண வராது. நான் எப்படி பண்ணுறேங்கிறத வீடியோவில் பாருங்கள், தெளிவாக தெரியும். ஒரு தடவை கொச்சம் குத்துனதுக்கு அப்புறம் திருப்பி நம்ம பெருவதில் வச்சு தொலை போட்ட அதே இடத்துலையே மறுபடிக்கும் ஆள்காட்டி விரலை வச்சு மறுபடிக்கும் 2வது ப்ரெஸ் கொடுத்து தொலை போடணும். அப்படின்னா நேர்த்தியாக வரும். நவத்தி குத்தக்கூடாது. சில பேர் இப்படி நவத்தி குத்திக்கிட்டு போவாங்க. இந்த டிசைன் நேர்த்தியாக இருக்காது. இப்போ வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இப்படி நவத்தி குத்துனா அது நல்லா இருக்காது. ஆனால் ஒரு தடவை குத்துனது மேலேயே நம்ம குத்தணும். அப்படி செய்யும்போது துளைகளும் பெருசாக விழுவோம், டிசைனும் நேர்த்தியாக அழகாக இருக்கும். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண போகும்போதும் இந்த ஓரங்கள் நல்லா கிறிஸ்பியாக அழகாக மொறுமொறுன்னு ஃப்ரை ஆகும். உங்களுக்கு விளங்கணுங்கிறதுக்காக நான் மறுபடியும் சொல்லி காட்டுறேன். இந்த மாதிரி நவத்தி குத்தாமல் ஒரு தடவை நம்ம குத்துன அச்சிலேயே மறுபடிக்கும் பெருவதலுடைய துளைகள்லேயே ஆள்காட்டி விரலை வச்சு குத்தணும். நல்லா வீடியோவில் உங்களுக்கு விளங்கணும்னு நினைக்கிறேன். இது ஒரு சின்ன விஷயந்தான். ரொம்ப நேர்த்தியாக செய்ய போகும்போது டிசைன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக வரும். பாருங்கள் நம்மளுடைய பூரியா எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சுண்டு.
இந்த மாதிரியே நம்ம எல்லா பொரியானையும் தட்டி வச்சுக்கலாம். இந்த டிப்ஸ் விளங்காமல் நிறைய பேர் ஓரங்களை கட் பண்ணி போடுவாங்க. ஒரு டைமும் தேவைப்படும், மாவும் வீணாவும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நேர்த்தியாக ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு பூரியா மூழ்கி பொரியிற அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். 2 3 உங்களுடைய கடாயோடைய வசதிக்கு தக்கன போட்டு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சு மேலே ஆயில் அப்படி எடுத்து ஊற்றணும். அப்போ தான் நல்லா பந்து மாதிரி உப்பி வரும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா கருகிடும். லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு பொன்னிறமாக அழகாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. நின்று பொரியணும்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டிலலாம். அந்த மாதிரி பொரிகிறதுக்கு கரெக்டான டைம் கொடுத்து அழகாக ஒரே மாதிரி கலராக பொரிச்சு எடுத்துக்கோங்க. என் பையனுக்காக நான் ரொம்ப மீடியம் சைஸாக இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக எங்கள் ஊர்லலாம் செய்கிற மாதிரி கொஞ்சம் பெருசாக தட்டியிருந்தேன். இதுக்கு 2 அச்சு கொடுத்துருந்தேன். 2 தடவை கொச்சம் குத்துறது. இது ஒரு பூரியா இவருக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுப்போன்ட்டு நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இது பாருங்கள், ஒரு லைன் இருக்கும், அதில் 2 லைன் குத்தியிருப்பேன். இதை பண்ணிக்கிட்டு இருக்க போகும்போது கீழே என் பையன் சரியான சர்ப்ரைஸ் எனக்கு கொடுத்தான். ஏத்தமாக திரும்பி பார்க்க போகும்போது அவரோட உலகத்தில் அவர் என்னட்டேருந்து கற்றுக்கிட்டதை குட்டியாக செஞ்சுருந்தாரு. இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சின்ன கோன் பவுலை வச்சு கட் பண்ணி அதை அழகாக அவர் குட்டி விரலால் டிசைன் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ தான் எனக்கே தோணுச்சு, இந்த மாதிரி குட்டி குட்டியாகவே நம்மளும் பண்ணியிருந்துருக்கலாமேன்னு. வீட்டில் பலகாரம் செஞ்சு விற்கிறவங்களா இருந்தால் இது உங்களுக்கு சரியான பிஸ்னஸ் ஐடியா. என் பையன் அன்லாக் பண்ண ரெசிபி, அவர் பண்ண சைஸ் அது, நான் பண்ண சைஸ் இது, நார்மலாக எங்கள் ஊரில் பண்ணுற சைஸு இது. 3 சைஸையுமே அன்றைக்கி செஞ்சுருந்தோம். இதுக்கு பெங்களூரில் ஷீர் குருமா தான் சைட் டிஷ்ஷாக பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி ஓட்ஸில் கஞ்சி பண்ணியிருந்தேன். கொஞ்சமான மாவுலேயே நம்மளுக்கு இவ்வளவு பூரியான் செய்ய முடிஞ்சிச்சு. இன்னும் சைஸை சின்னதாக்குனா இன்னும் நிறைய செய்யலாம். நிறைய கிறிஸ்பியாக உள்ளக்க ஜூஸியாக அதோட சத்தத்தை நீங்களே கேளுங்க. வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது அசத்துறது இல்லாமல் இது நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியாவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஊர் பாரம்பரிய உணவு இல்லாமல் வெளியூர் உணவுகளையும் நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.